அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாலிப வயசை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எழுச்சியும் உணர்ச்சியும் வீரமும் வேகமும் ததும்பி நிற்கும் வீரமிக்க பருவம்தான் இந்த இளமை பருவம். இந்த பருவம் எதையுமே செய்ய துடிக்கும் துணிச்சல் மிக்க பருவம்தான் இளமை பருவம். இந்த பருவத்தை முன்னேற்ற பாதையில் பயன்படுத்துபவர் வெற்றி அடைவார். பாவத்திற்கும் பகைக்கும் தீமைக்கும் கொடுமைக்கும் துணை போகிறவங்க சீரழிஞ்சு போவாங்க. அஸ்தோஃபிருல்லா. அல்லாஹ் இந்த மாதிரி தீய செயல்களையும் சிந்தனைகளையும் விட்டும் நம்மளை பாதுகாப்பானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு வாலிபர் வந்து, நாயகமே, விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டதுமே நபித்தோழர்கள் எல்லோருக்குமே கோபம் வருது. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாலிபரை அருகில் அழைச்சு அவரிடம் சொல்கிறாங்க, யாராவது உன் தாயிடம் அல்லது உன் மகளிடம் அல்லது உன் சகோதரியிடம் விபச்சாரம் செய்வதை நீர் விரும்புவீரா அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து, அதை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, இதே போலத்தான் யாரும் தம் தாயிடம் அல்லது மகளிடம் அல்லது சகோதரியிடம் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது, நீர் எந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்தாலும் அந்த பெண் வந்து யாருக்காவது தாயாக இருக்கலாம் அல்லது மகளாக இருக்கலாம் அல்லது சகோதரியாக இருக்கலாம் என்று சொன்னதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து அந்த வாலிபரின் நல் வாழ்க்கைக்காக அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வே, இவரின் பாவத்தை மன்னிப்பாயாக, மேலும் பாவ எண்ணங்களை விட்டும் இவரின் உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக அப்படின்னு கேட்குறாங்க. மேலும் ரசூல்லா கேட்குறாங்க, இவரின் மர்ம உறுப்பை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாலிபர் வந்து விபச்சாரத்தை முற்றிலுமே வெறுத்தொதுக்கியவராக வாழ்ந்தார். அல்லாஹ் தாலா உலகத்தின் கிபுலாவாக விளங்கும் கஅபாவை கட்டும் புனித பணிக்கு ஒரு பெரியவரையும் ஒரு இளைஞரையும் பயன்படுத்தி இருக்கிறான். ஒரு நற்காரியத்தில் பெரியவர்கள் ஈடுபடும் பொழுது அதில் இளைஞர்களையும் இணைத்து கொள்ள வேண்டும். நற்காரியத்தில் ஈடுபடாத இளைஞர்கள் பாவக்காரியத்தில் ஈடுபட்டு பாழாய் போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எப்போவுமே இளமையை பயன்படுத்தி இறையருளை பெறுவோமாக. ஆமீன். இதுபோல் பயனுள்ள செய்திகளை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை